அவர் உன்னை என்ன சொன்னாரு? என்ன எதனால வந்து உன்னை மிரட்டினாரு? இப்ப அண்ணன் சொன்னாங்க உள்ளி போட்டு உள்ளி போட்டான். சரி சொன்னாங்க கிள்ளியா கடிக்க வச்சிரு அப்படி சொன்னாங்க. சரி அடிக்க வராங்க. அடிக்க வராங்க. உன்னை அடிக்க வந்தாங்க. யார் யார் அடிக்க வந்தது? யாரு? தாத்தா அங்க இருந்து அவங்க அவரு தான் அடிக்க வராரா? இன்னைக்கு தான் வந்தாரா இல்ல டெய்லி வராரா? டெய்லி வராங்க அடிக்க. முன்னாள் டெய்லி எப்படிதான் சண்டை போடுறாங்க. டெய்லி யார் யார் சண்டை போடுறது? யாரு? அந்த அக்கா அண்ணன் டெய்லி போடுறாங்க. டெய்லி சண்டை போடுறாங்க உங்ககிட்ட. இந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இதனால 10th படிச்சுக்கிட்டு இருந்த இந்த பையன் படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு சேலம் திருக்கவுண்டனூர் பைபாஸ் பக்கத்துல ரசிகாஸ் ஹோட்டல் கிட்ட ரோட்டோரமா கடை வச்சு பொழப்பு நடத்திட்டு வந்திருக்கான். அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பக்கத்துல தள்ளுவண்டி கடை போட்டுட்டு இருந்த ஒரு கிழவனும் கிழவியும் அந்த பையனை இங்க கடை போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினது மட்டும் இல்லாம தினமும் 50 ரூபா மாமூல் வேற வாங்கியிருக்கிறாங்க. அதை வீடியோ எடுத்தவர் அந்த பையனோட கஷ்டத்தை கேட்டுட்டு அவங்கிட்ட எதுக்கு டெய்லி மாமூல் வாங்குறீங்க, இந்த இடத்த நீங்க என்ன வாடகை விட்டுருக்கீங்களான்னு அந்த கிழவரை பார்த்து கேட்கும்போது அதுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த கிழவர் ஆமான்னு சொல்லியிருக்கிறாரு. சந்தோஷமா சுத்தி திரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டிய வயசுல இந்த பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது அந்த வீடியோவை பார்த்து அவங்க அப்பா அம்மாவோட மருத்துவ செலவுக்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க.